தாம்பரம் அருகே மணிமங்கலத்தில் உள்ள டாஸ்மாக் பாரில் இளைஞர்களிடையே தகராறானது ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவலின் அடிப்படையில் சென்ற காவலர் கார்த்திகேயனை இளைஞர்கள் சுற்றி வளைத்து தாக்க முற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக வணக்கம் ரவினா. தாம்பரம் அடுத்த மணிமங்கலம் ஊராட்சியில் அரசு டாஸ்மாக் மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. நேற்று இரவு டாஸ்மாக் பாரில் இளைஞர்கள் வழக்கம் போல் மது அருந்தி கொண்டிருந்த போது பாரில் தகராறு ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது பார் உரிமையாளர் கார்த்திகேயன் என்ற போலீசாரை தொலைபேசியில் அழைத்து தகவலை தெரிவித்துள்ளார். தகவலின் பெயரில் அங்கு சென்ற காவலர் கார்த்திகேயன் என்ன நடந்தது என்பதனை விசாரிக்காமல் பார் உரிமையாளருக்கு ஆதரவாக செயல்பட்டதோடு அங்கு மது அருந்தி கொண்டிருந்த மணிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்ற நபரை கன்னத்தில் அனைவர் முன்னிலையிலும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த நபர் மற்றும் அவருடன் வந்த இளைஞர்கள் ஒன்று கூடி காவலரை சிறைப்பிடித்ததோடு சுற்றி வளைத்து தகாத வார்த்தைகளிலும் திட்டி தீர்த்துள்ளனர். ஒரு கட்டத்தில் இளைஞர் காவலர்களை கையை பிடித்து அடிக்க முயன்றதால் அங்கு எப்படியாவது தப்பித்து விடலாம் என்று இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அந்த காவலர் தப்பிக்க முயற்சித்துள்ளார். ஆனாலும் இளைஞர்கள் தொடர்ந்து அவரை அங்கிருந்து அதாவது அந்த சம்பவ இடத்திலிருந்து விடாமல் வளைத்து சென்று மிரட்டியும் உள்ளனர். ஒரு கட்டத்தில் காவலர் அங்கிருந்து தப்பிக்க வாகனத்தில் சென்ற போது பின்னாலே அந்த இளைஞர்களும் தொடர்ந்து காவலரை துரத்தி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சக்திவேல்.